ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்னும் என் வாழ்க்கையில ஒரு பெரிய பிரேக் த்ரூவ நான் பார்க்கல, ஒரு உயர்வ பார்க்கல, ஒரு நன்மைய பார்க்கல அப்படின்னு குழம்பி போய் கலங்கிக் கொண்டு இருக்கிறீங்களா? இந்த வசனம் உங்களுக்காக தாங்க இருக்குது. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் எளியவனை குப்பையிலிருந்தும் சிறியவனை புழுதியிலிருந்தும் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். பிரபுக்களோடு உட்காரக்கூடிய அதிகாரத்தையும் சிங்காசனத்தையும் அவருக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்குதுல. இந்த வார்த்தையை விசுவாசிங்க. இதுவரையும் உங்க வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டங்கள் இருந்திருக்கலாம், அதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த வார்த்தை இன்னைக்கு உங்களுக்குரியதுன்னு விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய அந்த அனுக்கிரகம் உங்க மேல பரிபூர்ணமா இறங்கும். இதுவரையும் நீங்க கீழே இருந்திருக்கலாம், குறைவுல இருந்திருக்கலாம், தரம் தாழ்ந்து இருக்கலாம். இன்னைக்கு தேவன் உங்க உயர்த்த போகிறார், சிங்காசனத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார், மகிமையான வாழ்க்கையை காண போகிறீங்க. விசுவாசிக்கிறவங்க பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன்கிட்ட கேளுங்க. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் உயிருள்ள வார்த்தையா இருக்குது. அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில வரும் பொழுது உங்க வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுகிறதா இருக்கிறது.